இப்போ காட் இருக்கிறாருங்கிறதுக்கு நம்ம சயின்ஸையும் எடுத்துக்கிறோம், மத்த விஷயங்களையும் எடுக்கிறோம். எத்தனையோ விஷயங்கள எடுக்கிறோம். அதாவது ஆ ஒரு பிலீஃப் எடுக்கிறோம், ஒரு ஹீலிங் எடுக்கிறோம். இதெல்லாம் வச்சு காட் இருக்கிறார்ன்னு நம்ம ப்ரூஃப் பண்றோம். ப்ரூஃப் பண்ணப்படுது. ஒரு ஹீலிங், ஆமா. டெலிவரன்ஸ் எத்தனையோ விதமான காரியங்கள நம்ம ப்ரூஃப் பண்றோம். சயின்ஸாலயும் ப்ரூஃப் பண்ண விரும்புறோம் நம்ம. பட் காட் இல்லன்னு அவங்க ப்ரூஃப் பண்றதுக்கு சயின்ஸ தவிர வேற எதையுமே அவங்க எடுக்கிறதில்ல. ரொம்ப அழகான பாயிண்ட் நீங்க சொல்றது. வேற எத வச்சும் அவங்க காட் இல்லன்னு ப்ரூஃப் பண்ண விரும்பவே இல்ல. ஏன்னா, அத வச்சு அவங்களால முடியாதுங்கிறது அவங்களுக்கு நல்லா தெரியுது. இத வச்சு பண்ண முடியும்னு அவங்க நெனைக்கிறாங்க. ஸோ, அதனால அவங்க என்ன செய்றாங்கன்னா, சயன்ஸ ஏத்திஸ்ட் துணையா எடுக்குறாங்க. இந்த மாரி சயின்டிஸ்ட் எல்லாம் அந்த ஏத்திசத்துக்கு துணையா போறாங்க. ஸோ, இவங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி, இந்த மாரி ரீப்ளேஸ்மென்ட்டா எல்லாத்தையும் கொண்டு வந்து குடுத்து, காட்ங்கிறதான அந்த இடத்த இவங்க ஃபுல்ஃபில் பண்ண பார்க்குறாங்கன்னு நான் நெனைக்கிறேன். ரொம்ப அழகான பாயிண்ட் நீங்க சொன்னது. ரொம்ப ஒரு நல்லா யோசிச்சு பார்த்தாங்கன்னா, அது ஒரு டெப்த்தான பாயிண்ட்டா தான் நான் அத பார்க்குறேன். இதுல இவங்க பண்ண வச்சுட்டு, கடைசியில இவங்க காட ஒரு சைடு ரிஜெக்ட் பண்றாங்க. இன்னொரு சைடு புதுவிதமான ஒரு காட கிரியேட் பண்றாங்க. அந்த அந்த காடுடைய அது வந்து பிதாக்கள் அறியாத தேவன் அப்டின்ட்டு நம்ம தானியேல்ல படிச்சோம். பிதாக்கள் கேள்விப்படாத ஞானத்த ஒரு கடவுளுக்கு நிகரா உருவகப்படுத்தி, ஏதோ ஒண்ணு இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் இதுல இருந்து நமக்கு புரியிற விஷயம். நான் இத எப்படி பார்த்தேன்னா, பிதாக்கள் அறியாத தேவன் ஒண்ணு. 2 விஷயமா இத பார்க்க முடியும். ஒண்ணு நான் படிக்கும்போது எனக்கு உணர்ந்தது. இதுவரைக்கும் இதுக்கு முன்னாடி இருந்த யாருக்குமே தெரியாத காடா இருக்கணும் அது. கரெக்ட். இவங்க தே வாண்ட் டூ இன்ட்ரோடியூஸ் ஆர் இம்ப்ளிமெண்ட் த நியூ காட். அது வித்தியாசமான ஒரு வித்தியாசமா. இதுவரைக்கும் யாரும் கேள்வியே பட்டிருக்க கூடாது. நம்ம இப்ப கிரீக் காட்ஸ் இருக்காங்க. அப்புறம் அசிரியன் காட்ஸ் இருக்காங்க. எத்தனையோ காட நம்ம வந்து கேள்விப்பட்டுட்டோம். இப்ப நெட்ல போனா எடுத்து படிக்க முடியும். பட் இதுவரைக்கும் இவங்க படிக்காத ஒரு விஷயத்த, பார்க்காத ஒரு விஷயத்த காடா இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் இப்ப. அத இவங்க செய்றாங்களோ! அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது. அதத்தான் நான் என்ன இப்போ உங்க கூட பேசும்போது, இந்த காரியங்கள்லாம் பார்க்கும்போது, இவங்க வந்துட்டு இத வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண தொடங்குறாங்க. இந்த ஏஐ இந்த மாரி காரியங்கள கொண்டு வர பார்க்குறாங்க.